Hello, வணக்கம் friends. This is video sponsored by Buy More Get e-shopping. This is e-shopping, purchase shopping. This is shopping this home. வீட்டுக்கு தேவையான அனைத்து வித பொருட்களும் இங்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்குகிற பொருட்கள் அனைத்துக்கும் 20% டிஸ்கவுண்ட் ஆஃபர் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான சாமான்களும் வாங்குவதன் மூலம் நமக்கு அது மட்டும் இல்லாமல் 50% ஆஃபர் மற்றும் கேஷ்பேக் அண்ட் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறது மூலம் போனஸ் பல பிஸ்னஸ் பல பொருட்கள் உள்ளன, பல வித்தியாசமான கிஃப்ட்ஸும் உள்ளன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ லிங்க் வேணுங்கிற டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன், வேணுங்க ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம குலோப் ஜாம் எப்படி செய்யறதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்ப்போமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குலோப் ஜாமுக்கு தேவையான பொருளை இப்போ நம்ம பார்ப்போமா? அதுக்கு மிக்சிங் பவுல், அதாவது குலோப் ஜாம் எந்த நீங்கள் மிக்சிங் பவுலாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் குலோப் ஜாம் பவுடர் எடுத்திருக்கேன். அதேமாதிரி நீங்கள் எந்த பவுலில் இருந்தாலும் ஓகே. இந்த மிக்சிங் பவுலு, அதுக்கு 800 கிராம் சீனி, அதாவது இந்த கிளாஸில் நான் 4 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதாவது 800 கிராம் சீனி, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்குங்க. சுகர் வேணுங்கவங்க கூட குறைச்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லை, இந்த மிக்சிங் பவுலுக்கு தேவையானது 1 கப்பு தான் இருக்கும். அதுக்கு 1/4 கப்பு தண்ணி எடுத்து நீங்கள் பிசைஞ்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவு எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 4 ஏலக்காய் நல்லா நச்சு தூள் பண்ணி வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம மாவு பிசையலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதுக்கு தேவையான பொருளை பார்த்துப்போமா? இப்போ வாங்க நம்ம எப்படி அந்த குலோப் ஜாம் செய்கிறோன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மிக்சிங் பவுலை கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பவுலில் இருக்க மிக்சிங் பவுலை கொட்டிக்கிட்டேன். இதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைச்சிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கட்டி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தொளிச்சு நல்லா சாஃப்டாக பிணைச்சிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் நல்லா வரும் குலோப் ஜாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக, நல்லா கையில் பிடிக்காத அளவுக்கு, நல்லா கையில் வைக்காத அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிணைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிணைஞ்சி வச்சுட்டு ஒரு 1/2 hour நல்லா ஒரு கிண்ணத்தை போட்டு மூடி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ அதை சின்ன சின்ன உருண்டைகளாக ஊட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக ஊட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஊட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஊட்டி எடுத்துக்கிட்டு வாங்க இப்போ எண்ணெய் காய வச்சு நம்ம எப்படி பொரித்து குலோப் ஜாம் செய்யலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். நல்லா காஞ்சன்னு ரொம்பவும் ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு அனல் பார்த்தாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ நான் அடுப்பில் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுருங்க, உள்ளே வேக அளவுக்கு மெதுவாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள்,
இந்த மாதிரி மெதுவாக கிண்டி விட்டுக்குங்க. அப்போ தான் உள்ளே வேகும், நல்லா இதாகும். அதனால் நீங்கள் நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சினா சிம்மில் வச்சு மெதுவாக கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உள்ளேயும் வேகட்டும், வெளியும் நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம 4 கிளாஸ் சீனி எடுத்தோம். அதுக்கு 2 3 4 கிளாஸ் சீனி எடுத்ததுக்கு 4 கிளாஸ் தண்ணி அப்படியே நல்லா எடுத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அளந்து எடுத்துக்குங்க. எடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த சீனியை கொட்டி பாகு பதம் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 கிளாஸ் தண்ணியை இந்த 4 கிளாஸ் சீனியோடு கலக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு எந்த ஒரு பாகு பதமும் நமக்கு வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இது ரேஷன் கல்லில் வாங்கின சீனி, அதனால் கொஞ்சம் கலராக தான் இருக்கும். நான் நல்ல சீனி நல்லா கொதிக்க விட்டு கரைச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் வடிகட்டி தான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த சீனி நல்லா கரைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். கைவிடாமல் கிண்டுங்க, இல்லைன்னா அப்படியே கீழே அந்த சீனியெல்லாம் தங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இதுக்கு எந்த ஒரு பாகு பதமும் வேணாம். நல்லா கொதிக்க விட்டுட்ட பிறகு இந்த சீனியை அப்படியே வேறு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்றும் இல்லை, நீங்கள் எத்தனை கப்பு சீனி எடுக்கிறீங்களோ அத்தனை கப்பு தண்ணி தான் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே அளவு எடுத்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சுகர் உள்ளவங்க மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதனால நான் 4 கப்பு எடுத்துக்கிட்டேன், 4 கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அதே மாதிரி கிளாஸில் அதை ஒரு 200 கிராம் பிடிக்கிற மாதிரி நீங்கள் ஒரு 3 கிளாஸ் சீனி கூட எடுத்துக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துக்கிட்டு நீங்கள் செய்ய இந்த மாதிரி நல்லா தளபல நல்லா கொதிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சேன்னு இப்போ நான் இதை வடிகட்டி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இதேமாரி நல்லா கொதிக்க விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாகு பதம் வேணாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஏலக்காய் பொடியை இதில் சேர்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிம்மை நான் நல்லா அடுப்பில் நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த குலோப்ஜாம் வறுத்து எடுத்தோம்ல அதை சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றா போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது இந்த ஏலக்காய் பொடி நம்ம தூள் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது வாசத்துக்கோசரம் நல்லா அதில் கலந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கலந்துக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த சுவையான வெடிப்பு இல்லாத குலோப்ஜாம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.